கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய தொழில் செஞ்சாங்க. இந்த இதில வந்து தொழில் செய்றவங்க அந்த எண்ணத்தில் லாபத்தில் மூலியமாக தொழில் அதே முதலீடு அதிகமா பண்ணீங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு டெபாசிட் இந்த மாரி ஒரு ஒரு பங்குலயோ, எதுலயாவது ஒரு ஒரு ஷேர்லயோ ஒரு டெபாசிட் எதாச்சும் போட்டீங்கன்னா, அது ஏதாவது வரும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகி விட்டுருங்க. அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நீங்க கடகராசிக்காரங்க. ஆனா பெருசா எதுவும் முதலீடு செய்ய வேணாம். ஏன்னா தனாதிபதி சார்ந்து போய் உச்சம் பெற்றிருக்கனால அந்த இத குடுக்குங்க. அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் அதிகம் பலமா இருக்குது. 6 கிரகம் இருக்கு. 4 கிரகம் இருக்குது. 4 கிரகம் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு தொழில்ல ஒரு முன்னேற்றத்த கொடுக்கும் இந்த ஆண்டு. அதே மாரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாகனம் கடன் வாங்கி வாகனத்த வாங்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால அந்த கடன் வாங்கினாலும் நல்லது தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல கடகராசிக்காரர்களுக்கு கடன் பட்டே தீர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, வீட்டுக்காக செலவு பண்ணுவது தவறில்லை. வாகனம் வாங்குவது புது வாகனம் மாற்றத்தில் தவறில்லை. அதே மாதிரி குடும்பத்துக்காக செலவு பண்ணுவதும் தவறில்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் சுப நிகழ்வுலாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொடுத்து கொண்டே இருக்குங்க கடகராசிக்காரங்க. அப்போ பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டு. அதே மாதிரி கடன் வாங்கி தான் முன்னேற முடிய ஒரு தன்மை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ஆண்டு. அதனால் நீங்கள் கடன் வாங்குறதுனால தப்பு இல்லைங்க. அதனால் நீங்கள் எதுலையுமே ஒரு கவனத்துடன் செயல்படுவது. ஏன் கவனத்துடனா, ராசியாதிபதி பாதகத்தில் உட்காந்துட்டார். அப்போ உங்களுக்கு இந்த குரு பகவான் பாக்கியாதிபதி உச்சம் பெற்று ராசிக்கு வர போறாருங்க. 5வது மாசத்துக்கு மேலே வராரு. இப்போ 5 மாதம் கழிச்சு குரு பகவான் வந்துட்டாருன்னா உங்களுக்கு பாக்கியம் தானாக வரும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அதனால நல்ல முன்னேற்றம் கொடுக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல யோகமும் உண்டு, யோக பலனும் உண்டு. அது மூலம் நல்ல நம்ம திடீர்னு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்துகிறது. அதனால் எதுலேயும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்து நீங்கள் செயல்படுவது நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் காட்டுதுங்க. அப்போ ராசிப்படி அது உங்களோட பலனை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது.